வைக்கலான்னு பார்த்தாக்க இவங்க பூ வாங்கிட்டு வராது வந்துட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். சாமிக்கு பூ தான் இல்லை, எங்கள் போய் வாங்கிட்டு வந்துடலாம். இவங்க சந்தையிலேருந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பலாப்பழத்தையும் நம்ம அங்கே சாமிக்கிட்டே வச்சிடலாம். ஆய்வா நம்ம இப்போ எங்கே கிளம்புறோம்னா பழ கடைக்கு தாங்கம்மா போகிறோம். இவங்க பழம் சந்தைக்கு போனாங்க, கொஞ்சம் பழம் பூ வாங்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம இப்போ போகிற வேலை இல்லை. போயிட்டு இவங்க வேற எதே வாங்கிட்டு வந்தாங்க, சாமிக்கு வைக்கிற பழமும் பூவும் வாங்கி வரல. சரி, அதுதான் நம்ம போய் கொஞ்சம் பூவும் கொஞ்சம் பழம் வாங்கி சாமிக்கு தேவையாத கொஞ்சம் வாங்கி வரலாம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்லையா, அதுக்காக நம்ம கிளம்புறோங்கம்மா. இவங்ககிட்ட சொல்லி அமிச்சேன் பூ வாங்கி வாங்கம்மா. வாங்கி வந்த உடனே நம்ம சாமிக்கு பூ எல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்த உடனே பூ வைக்கலான்னு பார்த்தாக்க இவங்க பூ வாங்கி வராது வந்துட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். சாமிக்கு பூ தான் இல்லை, எங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழக்கடைக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைக்கு போய் கொஞ்சம் பழம்லாம் வாங்கி வந்துட்டோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரொட்டி தடிலாம் செய்யலாங்கம்மா. பொழுது போயிடுச்சு, மணி 6 ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் கடைக்கு செஞ்சு சாமிக்கு படைக்கலாங்கம்மா. நம்ம வீட்லயே நேற்றுக்கு அரவிந்த் பாத்தீங்கன்னா பழம் கொஞ்சம் வாங்கி வந்தாப்புல, சாமி போய் படைக்கலாமான்னு சொல்லிட்டு அது கூட இருந்து பழத்தை கூட எடுத்து வச்சுக்கலாங்கம்மா. நம்ம போயிட்டு வர வழியில முத்துமாரியம்மன் கோயில் இருக்கோம். நம்ம அடிக்கடி அந்த பக்கம் போறப்பெல்லாம் சாமி கிட்ட போயிட்டு வருவோம். போயிட்டு வந்தப்ப அங்க பால் குடம் எடுத்தாங்களாம், பிரசாதம் கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்துட்டோங்கம்மா. வரும்போது இவங்க சந்தையில இருந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பலாப்பழத்தையும் நம்ம அங்க சாமிக்கிட்டே வச்சிடலாம். ரொட்டி தடிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அம்மா பூ கட்ட உட்காந்துட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாப்பா, செய்யலாம் தான் நினைச்சிருந்தேன். இந்த பூ பார்த்தீங்கன்னா பூத்துச்சுன்னா கட்ட முடியாது, அதனால கொஞ்சம் கட்டி வச்சுட்டு சாமிக்கெல்லாம் வச்சுட்டு நம்ம ரொட்டி தடி செய்யலாம்ப்பா. பேசிக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம போய் அதை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த புழுங்கல் அரிசியில தான் ரொட்டி தடி செய்வோம். இந்த புழுங்கல் அரிசி ஊற வச்சு நம்ம வெள்ளை துணி போட்டு காய வச்சிருக்கணும். நம்ம மறந்தே போயிட்டேன், கடைக்கெல்லாம் போறதால கவனமே இல்லை சுத்தமா. இப்பதான் ஞாபகம் வருது. இந்த அரிசி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு துணி போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நுணுக்கி தான் தட்டுவோம். இப்படியே விட்டுருக்குறாங்கம்மா. இப்ப போய் காய வச்சிருந்தா டைம் ஆயிடுமோ என்னவோ தெரியல. கொஞ்சம் கடற்கன்னு காய வச்சு எடுத்துன்னு வந்துருவோம். தண்ணியை சுத்தமா வடிகட்டு இந்த மாதிரி போட்டுட்டோம்னாக்கா காஞ்சிடும். சவுண்ட் கேட்காது, ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம காய வச்சுட்டு நம்ம போட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுருவோம். நம்ம கடைக்கு போகும்போது போட்டுருந்தா கூட காஞ்சி போயிட்டு இருக்க, சுத்தமான கவனிக்கலங்கம்மா. அப்படியே போயிட்டேன். பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்பதான் ஞாபகமே வருது, அரிசி நம்ம காய வைக்காது போயிட்டோமே அப்படின்னு சொல்லி. காயும் போது நினைச்சு டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்து பேன் போட்டு நல்லா தள்ளி இங்க ஒரு அரிசி அங்க ஒரு அரிசி காய்ஞ்சு நல்லா பல காஞ்சிச்சு. நம்ம இப்ப எடுத்துன்னு போயிட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பல காஞ்சிச்சு. அவள்தான்மா ஆற வச்சு முடிஞ்சிச்சு. அடுத்து அரைக்கணுமா? அரைக்கணும்பா. நைஸா வராது, கொஞ்சம் குறை இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி தான் சாமிக்கு வைப்போம். எதுக்குமா காய வச்சு அரைக்கிறீங்க? எப்படியும் தண்ணி ஊத்தி தானே பிசைய போறீங்க மாவை. தெரியலப்பா, நம்ம நான் இங்க வந்ததுல இருந்து கல்யாணம் வந்ததுல இருந்து இதே மாதிரி தான் செய்வாங்க. காய வச்சு இந்த மாதிரி தான் நுணுக்கி பிசைவாங்க. நம்மளும் அதே மாதிரி அப்பத்துல இருந்து செய்யறதால அதே மாதிரி தான் செய்யணுங்கிறேன் நானும். உங்க ஆயா அதான் எங்க அத்தை எங்க மாமியார் இருப்பாங்க, அவங்க இப்படிதான் எனக்கு சொல்லி தந்தாங்க. அவங்க செஞ்சுட்டு அவங்க சாமி விஷயத்துல அவங்க எப்படி சொல்லி தந்தாங்களோ அதே மாதிரியே செய்வோம் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும். இப்படி காய வச்சு அரைச்சனா இப்படி வந்துச்சு, அழகா வந்துடுது. நம்ம தண்ணி ஊத்தினாலும் பிசு பிசுன்னு அரையாது இல்லையா. இதுவும் நல்லா அழகா இருக்குது பாருங்க. கொஞ்சம் குறைந்தா இருக்கும், நைஸா இருக்காது. இதுல நம்ம இப்படி பிசைஞ்சு ரொட்டி சாட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இது அரைச்சு முடிச்சுட்டோம். இதை நம்ம இப்ப உப்பு போட்டு இதை பிசைஞ்சு அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம்.
இந்த ரொட்டி தடி ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அம்மா அந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தருவாங்க. 2 நாள் கூட நாங்க வச்சிருந்து அதை சாப்பிடுவோம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நல்லா கழுவிட்டு சுத்தமா அதுக்கப்புறம் இதுல எண்ணெய் ஊத்தி சின்னதா தீ வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உருட்டி வைக்கலாங்கம்மா. அதுல இது எண்ணெயிலே தான் வேகணும் இது, அதனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இதுல. இது நல்லா இருக்கும். இந்த எல்லாருமே இதை வந்து டக்குன்னு ஒன்று சாமி படைச்ச உடனே எடுத்துக்குவாங்க. இது நல்லா ஒரு மாதிரி எண்ணெயிலே வேகுது இல்லைங்களா, கொருன்னு ஒரு அரைச்சிருக்கிறோம். நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்குமா. இது வெந்துருச்சு பார்த்த ரொட்டி தடிலாம் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அடுத்து ஆஃப் பண்ணிட்டு நல்லா செவுக்கு வறந்துருச்சு. வச்சுக்கலாம். நம்ம பால் கொஞ்சம் காய்ச்சி சக்கரை போட்டு எப்பவுமே பௌர்ணமிக்கு மட்டும் பாலாவது அந்த சாமிக்கு நம்ம பால் வைப்போம். பாலும் காய்ச்சி இந்த கண்ணாடி டம்ளர் மட்டும் சாமிக்காகவே தனியா வச்சுக்கிறதுங்கம்மா. எப்பவுமே இதை ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கும் போது வேற டம்ளர்ல மாத்திக்குவோம். சாமிக்குன்னு சொல்லி இந்த தனியா இந்த டம்ளர் அங்கேயே கவுத்து வச்சிருவோம். சாமிக்கு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டோம். விளக்கேற்றி இப்ப இனிமே சாமி கும்பிடுவோம்மா. அவ்வளவுதாங்கம்மா. இன்னைக்கு நம்ம எல்லாம் சாமிக்கு வச்சுட்டோம். பழங்களாம் தான் வச்சு படைச்சிருக்கோம் இன்னைக்கு இது வரைக்கும். நம்ம வந்து முன்னாடி போன வருஷம் எல்லாம் எப்படி கும்பிட்டோன்றது நம்ம போட்டோ எடுத்து வச்சுட்டாப்புல அந்த போட்டோவா வைக்கிறோம் பாருங்கம்மா. அது மாதிரிதான் நம்ம படையில எப்பவுமே வருஷம் இருக்கும் அந்த போட்டோல இருக்கிற மாதிரி. அதுல வந்து நம்ம சின்ன சாமி படம் வச்சிருப்போம்னு சொன்னேன் இல்லையா ஒரு வாட்டி வீடியோல. அதுதான் நம்ம சாமி ரொம்ப சின்னதா இருக்கும், போட்டோவும் சின்னதா வச்சு அப்படிதான் கும்பிடுவோம். இப்பதான் இந்த மாதிரி பெருசா நம்ம வாங்கியிருக்கோம்மா இந்த வாட்டி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.